காய்ஸ் இன்றைக்கான vlog வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு செங்கப்பள்ளி வந்துட்டு சிசிடி போகிறோம். ஸோ அந்த வாங்க தான் எனக்கு வந்து பார்ப்பீங்க. நம்ம வந்துட்டு பெருந்தரை வந்தாச்சுங்க. பெருந்தரில் நம்ம இப்போ தான் வெள்ளூர்லேருந்து கிளம்பணும். அப்புறம் வெள்ளூர்லேருந்து பெருந்தரை வந்துட்டோம். நீங்கள் பெருந்தரிலேருந்து நேராக பைபாஸில் போனோம்னா நம்ம நேராக செங்கப்பள்ளி போகலாம். ஸோ வெள்ளூர்லேருந்து பார்த்திங்கன்னா நியர்லி 40 கிலோமீட்டர்ஸ் வரும் செங்கப்பள்ளி. ஸோ சிசிடி வந்துட்டு வீக்லி சிசிடி போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போங்க இது எப்படி அமையும்னு தெரில. ஸோ போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு நான் வீக்லி போகலான்ட்டு இருக்கேன். சண்டே ஸோ அங்கே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ பைக்ஸில் வரும். நானூறுங்கண்ணா ஸ்பீடுங்க. உள்ளே போகுதுங்க. கேஷுங்கண்ணா. இல்லை அவங்க வண்டி அங்கிருந்து தெரியாது. அங்கிருந்து போகிறது டக்குன்னு தெரியும். சரி டான் 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 டான். ஸோ நம்ம அவ்வளோதான் கைஸ் சொல்லி கிளம்பிட்டோம். பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ பெட்ரோல் போட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. செங்கப்பள்ளி போயிட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாம் பாதி தூரில் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூ ஷூ ஒன்று வாங்கியிருக்கோங்க. அது வந்து நான் உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு காட்டுறேன். ஸோ இதை காட்ட முடியாது. டுகாட்டி ஷூ வந்து நம்ம ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோங்க மிந்த்ராவில். மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஷூ தான். மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். அந்த பூமாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 7000 8000 9000 வரைக்கும் ஷூஸ் இருக்குது. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஷூ நம்ம அவ்வளோ ஆஃபர் பண்ணி வாங்க முடியாது. அதெல்லாம் ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி. நமக்கு அதுவே காஸ்ட்லி தாங்க. இதுவே காஸ்ட்லி நமக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 4000 MRP. நம்ம வந்துட்டு ஆஃபரில் வந்துட்டு 1200க்கு சம்திங் போட்டிருந்தாங்க. ஸோ தூக்குடா அப்படின்னு தூக்கியாச்சு. ஸோ வாங்கினவங்கன்னு பார்த்து இருந்தால் கரெக்டாக ஆஃபர் போட்டாங்க. வாங்கியாச்சுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த ஷூ. நான் ரொம்ப நாளாக வெஸ்டீஸில் போட்டு பார்த்துட்டே இருந்தேன். இது வாங்கணுன்ட்டு எல்லா ஷூஸாக தான் பண்ணுவேன். தேவையானது என்னென்ன எனக்கு பிடிக்குமா அந்த பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது வந்து நம்ம வச்சுருப்போம்ல, இந்த இதெல்லாம் வாங்கணும் நம்ம ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த பக்கெட் லிஸ்ட்டில் இன்னும் இருந்துச்சு. சரி கரெக்டாக போட்டாங்க, தூக்கிட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் சீப்பாக கிடச்சிருச்சு. ஏன்னா நார்மல் ரேட் வந்துட்டு இது 2600 800 போட்டிருக்கோம். நம்ம ரைடிங் கிட்ஸ்லாம் ஒன்று வாங்கணுங்க. ரைடிங் பேண்ட் வாங்கணும், ஜாக்கெட் வாங்கணும், ரைடிங் பூட்ஸ் வாங்கணும். நம்ம ஹிம்மிக்கு வந்துட்டு பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறையா வாங்க வேண்டியது இருக்குது.
காய்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நியூ க்ளவுஸுங்க. ஸோ மேக்னா ஓடுது. இது வேறு இந்த படம் ஸ்டேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு வேக்னா வருது. வேக்னா இல்லை, இது வந்து மேக்னா. ஸோ நல்லாயிருக்கு. பழைய பிராண்டு தான், இதுவும் ஆஃபரில் தான் கிடச்சிது. ஸோ ஆஃபரில் வந்துட்டு இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதுவும் எம்ஆர்பி வந்து சம்திங் வந்துட்டு 4000 கிட்ட வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 1200 1300 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ தட்ஸ் அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இது வந்து பை பண்ணிட்டேன். நான் வந்து இது பிடிச்சிருந்துச்சுங்க. டான் பண்ணாதாங்க. ஏன்னா நமக்கு ஏஜ் ஆகிடுச்சுனாலும் நம்ம ஃபேமிலி பார்க்கணும், நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம பொறுப்பு வந்துடும். ஸோ எல்லாமே நம்ம தலையில் வந்து பொறுப்பு வந்துடுச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ஜாய்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த வயசில் 22 நீங்கள் 30க்குள்ளே இல்லைனா 18 to 30க்குள்ளே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நானே ட்ராவல் பண்ண மாட்டேன். ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம், ஒர்க்கு, வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷன், கடன், இஎம்ஐ எல்லாம் சமாளிக்கணும்னா அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குங்க. நம்ம ஹெமியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5th கியரில் வந்துட்டு 154 போயிருக்கேன். டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 168 169 வந்து போகும். ஆனால் அந்தளவுக்கு நான் புஷ் பண்ணது இல்லைங்க. 154 தான் டாப் ஸ்பீடை நான் டச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே போக வண்டி வேறு ஹைட்டாக இருக்குது. அது இல்லாமல் விண்டு வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு விண்டு வேறு அதிகமாக இருக்குது. நம்ம எப்போல்லாம் டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணலான்னு பார்க்குறோமோ அப்போல்லாம் வந்துட்டு விண்டு அதிகமாக இருக்குது. அதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி இடமும் கிடைக்க மாட்டுது. ஸோ வண்டி வேறு நிறையா போகிற மாதிரி இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம செக் பண்ண கூட சரி வேணாம், தேவையில்லாத விபரீத வாட்டம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுறதில்ல. அதனால் நம்ம பாட்டுக்கு போகிறோமா, போயிட்டு நம்ம ஹாப்பியாக இருந்துட்டு வந்துடுறோமா, அவ்வளோதான். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் பைக்ஸ் வந்து நிறையா வரும், சூப்பர் கார்ஸ் வரும், நார்மல் பைக்ஸ் வரும், நல்லா பைக்கும் வரும். எனக்கு வந்துட்டு அங்கே இப்போ லோ ரேஞ்சும் வரும், மிட் ரேஞ்சு வரும், ஹை ரேஞ்சு வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வாங்கணும்னு நினச்சிருப்போம். நமக்கு ட்ரீம் பைக்னு ஒன்று இருக்கும். எனக்கு வந்து பிடிச்சது பார்த்திங்கன்னா RR1000 தான், BMW. ஸோ அதெல்லாம் அங்கே வந்துட்டு வரும். நான் அது பார்க்கலாம். ஏன்னா நம்ம வாங்க தான் முடியாது, நம்ம எப்போ வாங்குமோ நமக்கு தெரியாது. அதனால் நம்ம வந்துட்டு அதை போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கலான்ட்டு தான் நான் அங்கே எப்போவுமே போவேன். போயிட்டு அங்கே வந்துட்டு ஏன்னா ஒரு நாள் விட்டாலும் ஒரு நாள் பேன் உட்காந்துட்டு அதை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அப்படி அவ்வளோ பிடிக்கும். காய்ஸ் முக்கியமான விஷயம், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து தேவைப்படுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இன்ஸ்டா ஐடி, என்னோடய GoPro லிங்க்கு, மற்ற எல்லா லிங்க்கும் வந்துட்டு நான் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ், ஓகேங்களா? ஊட்டி வந்துட்டு இன்னும் போனதில்லை. ஸோ நம்ம பைக் எடுத்துகிட்டு போனதில்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு ஊட்டி போகிறோம். ஓகே, ஒரு மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலிலேண்டில் இருந்துட்டு லார்க் M2 அந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விலாகு, அப்புறம் நிறையா இதுக்கு வந்துட்டு அது ரீல்ஸ் போடுறதுக்கு, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் தேவைப்படுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன். அது ஆர்டர் போட்டால் அமேசானில் போட்டால் 20 days கிட்ட ஆகுதுங்க வரக்கு. மினிமம் எப்படியுமே 15 days கிட்ட ஆகிடுது கையில் வரக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேவோ இன்னும் தான் போட்டிருந்தது. ஸோ நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ரைடே தான் ரிசீவ் ஆகும் கையில். அது கூட ரிசீவ் ஆக சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியல. மைக் வந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டென்ட் க்ரியேட், அப்புறம் இன்னமே நம்ம விலாக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ரௌடாக இருந்தால் கேமரா தூக்கி பேசுகிறது கொஞ்சம் ஷையாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். எல்லாம் கூட நான் ஈஸியாக வந்துட்டு பேசுவேன். பட் அதனால் முடியல. அதனால ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறையா விலாக்ஸ் அப்புறம் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். எனக்காக இருந்தாலும் நமக்குன்னு கண்டிப்பாக நமக்குன்னு வந்து நம்ம வந்து வாழ்ந்தாகணும். நமக்குன்னு ஒரு நாள் வந்து மாறியாகணும். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணாலும், இஎம்ஐ போட்டெல்லாம் வாங்கினாலும், என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்துட்டு எல்லாமே லீட் பண்ணி எல்லாமே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது தான் வாழ்க்கை. ஸோ
வேறு வழி இல்லைங்க, நம்ம அந்த லைஃப்பில் தான் இருந்தாகணும். எல்லா விதத்துலேயும் நமக்கு ப்ரெஷரு, டென்ஷனு, பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். वीडियो बनाते क्या? यस ये किधर जाएगा? यस भैया, ठीक है मेरे सीसीडी कम. हाँ எடுத்துக்கலாம். டாப் செக் பண்ணலாம். டாப் வேண்டாம், ஒரு ஏதாவது ஒன்று எடுப்போம். ஏதோ ஒன்றா இதை கழட்டி அப்படியே ஹெல்மெட்டில் மாட்ட முடியுமா? ம் இதை அதை காட்டு மைக்கில் செட் பண்ணியிருக்கேனே. மைக்குள்ளே இருக்கா? பேசுறதெல்லாம் வேணாம் ப்ரோ, இன்னும் விளாகாக பண்ணேன். அப்படியே மாட்டிக்கலாம் ஹெல்மெட்டை. ஏன்னா கொஞ்சம் மாதம் ஸ்டைலாக இருந்திருக்கேன் ப்ரோ. சும்மா தான். அதில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். 20 minutes later. ஸோ கைஸ், நம்ம கெஃபே காஃபிலேருந்து கிளம்பிட்டோம். எல்லாம் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ சரி, நம்ம கிளம்பலாம். ஸோ guys, நம்ம சிசிடிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம். நம்ம பைக் பார்த்தீங்கன்னா 10,000 டச் பண்ணிடுச்சுங்க. 10,000 தாண்டி நம்ம வந்து ரைட் பண்ணிட்டோம். மாறு இருக்கு, நீங்கள் என்னமோ தெரியல, டக் பண்ண முடியல. வண்டி வேறு ரொம்ப அலையுது, காற்று வேறு, விண்டு வேறு அதிகமாக இருக்குங்க.
காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ அதான் நம்ம vlog எடுத்துகிட்டு ஸோ சிசிடிவி போயிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு.